தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 85 இறை திருவசனம் 1. ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோப்பினை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நம் தாய் விண்ணக மன்னக அரசி பரலோக பூலோக அரசியின் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும், நமது நாட்டின் இந்திய தேசத்தின் 80வது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். இன்றைய நாளிலே நம் தாய் திரு அவையானது நம் அன்னை கன்னி மரியாள் பரலோக பூலோக விண்ணக மன்னக அரசியாக இருக்கிறாள் என்ற கோட்பாட்டை நம் திரு அவை நமக்கு தந்த நாள். மிக பெரிய மகத்தான மகிழ்ச்சியினால், ஆசிரியரினால் அன்னை மரியாள் பிறரன்பு பணிக்காக சிறந்த எடுத்துக்காட்டு என்பதனை இதோ இன்றைய நாள் நமக்கு விளக்குகின்றது. கடவுளின் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் பணி உடையவர்களாகவும் கடவுளின் திட்டத்தை அறிந்து செயல்படுத்துபவர்களாகவும் நாம் வாழ அன்னை மரியாள் இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறாள். விண்ணகத்தில் பேரொளி கடவுளின் கோவில் திறந்து அந்த பெண் ஒருவள் காணப்பட்டாள் என்று திருவெளிப்பாட்டு நூல் கூறுவது போல, அந்த பெண் நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தாள் என்ற அந்த இறை வார்த்தை நம் விண்ணக அரசியை சாரும். அந்த அன்னை நமக்கு எந்நாளும் பரிந்துரைப்பாள். தன் மகனிடம் நமது நாட்டிற்காக, நமது குடும்ப சூழ்நிலைகளுக்காக, நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக எந்நாளும் நமக்கு பரிந்துரை செய்வாள், உதவுவாள் என்ற நம்பிக்கையோடு அன்னையின் பிள்ளைகளாக அன்னை தன் மடியில் வைத்து நம்மை தாளாட்டுவாள், சீராட்டுவாள், நமக்கு பரிந்துரை செய்வாள் என்ற நம்பிக்கையோடும் இன்னும் நம்ம தாய் திருநாட்டிற்காக உழைத்த அனைத்து தியாகங்களை நினைத்து நன்றி கூறி, தொடர்ந்து இந்த நாட்களிலே நமது தாய் திருநாட்டை பாதுகாத்து வருகின்றவர்கள், வழி நடத்துகின்றவர்கள், இவர்கள் அனைவருக்காகவும் ஜெபித்தவர்களாயும் இந்த இரவு அர்ப்பண ஜெபத்தில் நாம் ஈடுபடுவோம். வான்மறை புகழும் பரலோக தாயே, தாழ் பணிந்தே உம்மை பாட வந்தோம். பரிசுத்தவதியே, பாக்கியவதியே, பரமஞானமே உம்மகிமை. வாழ்க நீ வாழ்க, வாழ்க வாழ்க மரியே. வாழ்க நீ வாழ்க, வாழ்க வாழ்க மரியே. 12 விண்மீன் சிரமதில் அணிந்து பகலவன் ஒளியை ஆடையாய் புனைந்து. 12 விண்மீன் சிரமதில் அணிந்து பகலவன் ஒளியை ஆடையாய் புனைந்து. பின்மதி மேலே பாதங்கள் பதித்து வான்மூகி தேரில் விண்ணகம் சென்றாய். வாழ்க நீ வாழ்க, வாழ்க வாழ்க மரியே. வாழ்க நீ வாழ்க, வாழ்க வாழ்க மரியே. விண்ணையும் மண்ணையும் ஆள்கின்ற இறைமகனின் தாயே,
அந்த இறைமகனின் வலப்புறம் அமர்ந்த வான்புகழ் தாயே, வானதூதர்கள் வாழ்த்திடும் இறைவன் முன்னே வான்மகுடம் தந்த மகிமையின் தாயே, நீர் வாழ்க. உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம் உம் பரிந்துரையை நாடி, உம் அருள் நாடி. உமது அருளுக்காக, ஆசீருக்காக, பரிந்துரைக்காக கோடிக்கணக்கான மக்களை நீர் ஆசிர்வதித்து வருகிறீர். நன்றி கூறுகிறோம். கானா ஒரு திருமண பந்தியில் அன்று மக்களின் குறைகளை நிறைகளாக மாற்றினீர். ஆண்டவரே, உம் அன்னை கன்னிமரியாள் அனைத்திற்கும் அரசியாக இருப்பதால் எங்கள் குடும்பங்களிலே நன்மைகள் ஏராளம் ஏராளம். அன்னையின் பரிந்துரை எங்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பதால் அன்று கானா ஒரு திருமண வீட்டில் குறைவானதை நிறைவாக்கியது போல எங்கள் குடும்பங்களிலும் குறைவானதை நிறைவாக்கி வருகிறாள். அத்தகைய மாபெரும் அன்னையை எமக்கு அன்னையாக கொடுத்து எம் வாழ்வை செம்மைப்படுத்திய இறைவா, உமக்கு நன்றி என்று கூறி எம் அன்னையை இந்த நேரத்திலே நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்னையை நினைத்து கோடிக்கணக்கான மக்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்கள், பொருத்தனைகள் இவை அனைத்தையும் ஏற்று அன்னை தொடர்ந்து எமக்கு பரிந்துரைப்பாள் என்ற ஒரு அருமையான நம்பிக்கையை எமக்கு கொடுத்தமைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை போற்றி புகழுகின்றோம். தொடர்ந்து எம் இந்திய திருநாட்டை ஒப்பு கொடுக்கின்றோம். எம் இந்திய திருநாட்டிற்காக தியாகத்தோடு உழைத்து வாழ்ந்த தியாகிகளின் நாளை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். தியாகிகள் குடும்பங்கள், அவர்களது அன்பு செயல்கள், சேவை பணிகள் இவை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் நாட்டிற்காக உழைக்கின்ற தாராள மனதோடு குடும்பத்தை விட்டு பொதுநலத் தொண்டோடு உழைத்து வாழ்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும், பாதுகாப்பு பணியில் இருக்கின்ற இராணுவ வீரர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைத்து பார்த்து எம் தாய் திருநாடு இன்னும் சிறந்த நாடாக, அனைத்து வளத்திலும், பொருளாதாரத்திலும், கல்வியிலும் சிறந்த நாடாக அமைய நீர் அருள் புரிய வேண்டுமாய் செபிக்கிறோம். இன்றைய நாளிலே திருப்பாடல் 85:1 கூறுவது போல, ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், யாக்கோப்பை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த நாட்டின் மீது நீர் அருள் கூர்ந்து வருகிறீர். தொடர்ந்து உமது பேரன்பு எம் இந்திய தேசத்தின் மீது இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த இரவை நன்றி நிறை இரவாக, அருள் நிறைந்த இரவாக உம் திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசிர்வதித்தருளும். ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களையும், நம் நாட்டின் சுதந்திர தின விழா வாழ்த்துக்களையும், இரவு வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். காட் பிளஸ் யூ.